வணக்கங்க, நான் ஹேம்லதா மைனரின் ஃபுட்ஸ்லேருந்து பேசுகிறேன். நாம் சுருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியிலேருந்து நம்ம டீலர்ஷிப் எடுத்திருக்கோம். சுருதி ஹெர்பல் லேபரேட்டரிஸோட வெயிட் லாஸ் பவுடரில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, ராகி, கொள்ளு, கோதுமை, பார்லி, பொட்டுக்கடலை, இன்னும் பல பொருட்களை நல்லா முறையாக ஊற வச்சு கரெக்டான டைமில் ரேஷியோவில் ஊற வச்ச பிறகு அதை காய வச்சு கரெக்டான எம்எம்மில் முளைச்ச பிறகு அதை காய வச்சு பவுடர் பண்ணி தனித்தனியாக அரைச்சி அதை கரெக்டான ரேஷியோவில் கலந்து அதுக்கப்புறம் அதை பவுடர் பாமில் மாற்றி பண்ணிகிட்ருக்காங்க. இதை நம்ம ஒரு 3 ஸ்பூன் காலையில் ஒரு 200 ml எடுத்து தண்ணியில் நல்லா முதல்ல வச்சுங்க. நல்லா ஸ்பூனில் நல்லா உடச்சி நல்லா கிளறிடணுங்க, கட்டி இல்லாமல் கலரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா ஸ்லோவாக வச்சு நம்ம கிளறி நல்லா கெட்டியாகி வரும். நல்லா கிளறிட்டே இருந்தோம்னா கெட்டியாகும். கெட்டியானதுக்கப்புறம் நீங்கள் நாட்டு சர்க்கரையோ அல்லது கொஞ்சம் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் வச்சுட்டு கூட மோரும் கூட நீங்கள் அதில் கலந்து ஆட் பண்ணி உப்பு போட்டு எடுத்துக்கலாம். இதுலேயும் உப்பு இருக்குது. ஸ்வீட் வேணுங்கிறவங்க ஸ்வீட் போட்டுக்கலாம். வெல்லம் நாட்டு சர்க்கரை ரெண்டுமே போட்டுக்கலாங்க. இந்த வெயிட் லாஸ் பவரில் என்ன மகிமைங்கன்னா, நீங்கள் மார்னிங் இந்த வெயிட் லாஸ் பவர் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மந்த்லி கம்பல்சரி 3 kg உடம்பு கம்பல்சரி இழைக்குதுங்க. இதில் நிறைய பேர் வாங்கி இதில் நிறைய யூஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் நீர்மூலி சமுதம், நெருஞ்சி முள், இதெல்லாமே இதில் இருக்கிறனால நல்லா யூரின் நல்லா பாஸ் ஆகுங்க. நல்லா ஆக்டிவாக இருக்க முடியுது. இப்போ ஈவினிங் வரைக்கும் நல்லா ஆக்டிவாக இருக்க முடியும். நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். மத்தியானம் இல்லாமல் நைட்டு டின்னர், லஞ்ச் ஆர் டின்னர் நீங்கள் இது காலையில் எடுத்துட்டிங்கன்னா 11 மணிக்கு ஒரு டீ ஏதாவது ஒன்று ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் லஞ்ச் எப்பவும் போல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நைட்டு நீங்கள் டின்னர் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். காலையில் மட்டும் இது நீங்கள் எடுத்துகிட்டு வரணும், கம்பல்சரி எடுத்துகிட்டு வரணும். 200 ml 3 ஸ்பூன் போட்டு காய்ச்சி நம்ம கூட நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ போட்டுட்டு, இல்லை வேண்டான்னா நீங்கள் மோர் கலந்து உப்பு போட்டு கூட நீங்கள் குடிச்சிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கம்பல்சரி மாதம் கண்டிப்பாக 3 கிலோ இழைக்குதுங்க. நீங்கள் கண்டிப்பாக குடிச்சு பாருங்கள். நாங்கள் நிறைய பேர்த்துக்கு கொடுத்துட்ருக்கோம். கொடுத்து டெஸ்ட்டெல்லாம் பார்த்த பிறகு தான் நாங்கள் இப்போ வாங்கி டீலர்ஷிப் எடுத்து பண்ணலான்ட்டு இருக்கோம். இதை எப்படி செய்யலான்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம் வாங்க. இப்போ இதில் 3 டீஸ்பூன் எடுக்கணுங்க. 1 2 3 ஸ்பூன் எடுத்திருக்கோம். இது 600 கிராமுங்க. ஒரு பர்சனுக்கு 30 நாளைக்கு வரணும். 3 ஸ்பூன் எடுத்திங்கன்னா 600 கிராம் ஒரு மாதத்துக்கு வரும். இந்த ஒரு மாதத்தில் கம்பல்சரி நீங்கள் 3 கிலோ கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். இந்த ஒரு பாக்ஸ் சாப்பிட்டு முடிக்கிற போது நீங்கள் 3 கிலோ வெயிட் லாஸ் ஆகிருப்பீங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ நான் 3 ஸ்பூன் எடுத்துட்டேன். இப்போ நம்ம 200 ml வாட்டர் எடுக்கணுங்க. எடுத்து நல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மினிட்ஸ் வரைக்கும் இதெல்லாம் கரைய வரைக்கும் நம்ம நல்லா உடைச்சிக்கணும். பிடிச்சி நல்லா கலந்துடணுங்க. ஒரு கட்டியே இல்லாத அளவுக்கு மெதுவாக நீங்கள் கலர்னிங்கன்னா பாருங்கள், கட்டியே இல்லாமல் இருக்கும். இந்த பதம் வரைக்கும் நீங்கள் அடுப்புலேயே வைக்கக்கூடாது. அதாவது என்னென்னா, வெறும் பவுடரை தண்ணியில் கலக்கி கட்டிக்கலாமல் ஆன பிறகு தான் நீங்கள் அடுப்பில் வைக்கணும். 200 ml வாட்டர் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூனுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். எடுத்து ஊற்றினே தண்ணி சலசலன்னு கேட்குது பார்த்தீங்களா? இந்த சலசலப்பு வரைக்கும் இப்போ நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சிடுவோங்க. நல்லா கரைச்சிட்டோம். நம்ம முதல்ல கீழே வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிடணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சணும். ஏன்னா இதில் எல்லாமே ராகி, கொள்ளு, கோதுமை, பார்லி, நீர்மூலி சமூதம், நெருஞ்சி, இது இன்னும் பல பொருட்களெல்லாம் இதில் கலந்துருக்குங்க. அதனால் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஊற வச்சு தனித்தனியாக அதை நல்லா சூரிய ஒளியில் காய வச்சு கரெக்டான பதத்தில் முளைக்கட்டி எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா, இப்போ கோதுமை பார்த்திங்கன்னா முளைக்கட்டுறதுக்கு லேட் ஆகும். ராகி உடனே முளைக்கட்டும், கொள்ளு ஒரு மாதிரி முளைக்கட்டு, இது மாதிரி எல்லாத்தையும் ஒரே பதத்துக்கு முளைக்கட்டி எடுத்து அதுக்கப்புறம் ஒரே மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்துங்க. தனித்தனியாக அரைச்சி சலித்து அதுக்கப்புறமா எல்லாம் பார்த்திங்கன்னா சரி விகிதத்தில் கலந்து அதுக்கப்புறமா தான் நாம் இது பண்ணுறோம். பாருங்கள், இந்தளவு கெட்டி ஆயிடுச்சு. நீங்கள் வேணால் தண்ணி வேணால் நம்ம கொஞ்சம் லூஸ் ஊற்றிக்கலாம். ஒன்றும் தப்பே இல்லை. 3 ஸ்பூனுக்கு 200 ml வாட்டருங்க. நான் கொஞ்சம் வச்சுருந்தேன், இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இது எல்லாமே கோதுமை, ராகி, பொட்டுக்கடலை எல்லாமே கெட்டியாகிற தன்மை தானே. அதனால் டக்குன்னு கெட்டியாகிற பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான்.
இந்த பதத்தில் வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம், அல்லது வந்து நீங்கள் சால்ட்டும் போட்டுக்கலாம். நான் இப்போ எதுவுமே போடலை. நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து எதுவுமே போடாமல் தான் எடுத்துக்குவேன். அதனால் நான் உங்களுக்கு அதே மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் சால்ட்டும் போட்டுக்கலாம், மோரும் கலந்து இதில் குடிச்சிக்கலாம். ஆனால் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ப்ரஷ் பண்ண பிறகு நீங்கள் காலையில் டிஃபனுக்கு பதிலாக இது தான் எடுக்கணுங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் லஞ்ச் ஆர் டின்னர் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இடையில ஸ்நாக்ஸும் எடுத்துக்கலாம். இந்த ரேஷியோவில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கிற போது பார்த்தீங்கன்னா மாதம் கம்பல்சரி 3 kg இலைக்குங்க. இதுக்கு நீங்கள் வந்து சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், அல்லது மோர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு போட்டு மோர் ஆட் பண்ணி கூட நீங்கள் கூழ் மாதிரி குடிச்சிக்கலாம். ஆனால் கொஞ்சம் நீங்கள் ஹீட் கம்மியான பிறகு தான் நீங்கள் இதில் மோர் ஆட் பண்ணணும். இப்போ சுகராக இருந்துச்சுன்னா, நீ நாட்டு சர்க்கரை வெல்லமாக இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டு நீங்கள் தண்ணி மாதிரி அப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூழ் மாதிரி குடிச்சிக்கலாம். கம்பல்சரி 3 kg இதில் வெயிட் லாஸ் ஆகுதுங்க. அதனால் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம சுருதி ஹெர்பலோட வெயிட் லாஸ் பவுடரை வாங்கி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ஓகே, தேங்க்யூ.